நான் ஷின்சான் டாகி. பல வருஷங்களுக்கு முன்னாடி பெல்ஜியம்ங்கிற கிராமத்துல நடந்த ஒரு கதை தான் இது. இந்த வண்டியை தள்ளுறதுக்கு யாராவது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நான் வரேன் தாத்தா. இங்க ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் பேர் தான் ஓச்சிரோ. அவன் ரொம்ப ஏழையா இருந்தாலும் அவனோட தாத்தாவுக்காக நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஓச்சிரோ ரோட்ல அடிபட்டிருந்த ஒரு டாகிய பார்த்தான். இந்த டாகிய பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறோமா தாத்தா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. இன்னில இருந்து இதோட பேரு பத்து ஆசு. இந்த பேரு எனக்கு சுத்தமா பிடிக்கல தாத்தா. சரி, அப்படின்னா இதோட பேரு ஷின்சான்னு வைப்போமா? நல்லா இல்ல, இருந்தாலும் இதையே வச்சுப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஷின்சான் அந்த குடும்பத்துல ஒருத்தனா மாறிட்டான். ஷின்சான், இப்ப உடம்பு ஃபுல்லா குணமாயிடுச்சுல்ல? ஓகே, இப்ப ஷேக்கன் பண்ணு. சரி, இப்ப நான் இந்த கொம்பை தூக்கி போடுவேனா? நீ அதை எடுத்துட்டு வரணும். ஹே, நான் போட்ட குச்சி அந்த பக்கம் இருக்கு. நீ என்ன சீக்கிரம் சீக்கிரம் போய் ஷின்சான புடி. என்னோட பேங்க் பாஸ்புக்கையும் செக் புக்கையும் எடுத்துட்டு போகுது. சீக்கிரம் புடி. போடாத, நில்லு, சொன்னா கேளு. ஷின்சான், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பணக்காரன் கிடையாது. என் பாஸ்புக்கையும் செக் புக்கையும் கொடுத்துரு. அடி கீழே போட்டியா? ஷின்சான், இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ சொல்றது உண்மைதான். ஆனா இந்த டாகி ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது. அதே உங்களுக்கு இவன் மேல கோவமா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பணக்காரர் அவங்க வீட்டுக்கு பணம் கேட்டு வராரு. போன தடவை வந்திருக்கும் போதே சொன்னல, அடுத்த முறை வரும்போது 23 லட்சம் ரூபாய் கையில வைக்கணும்னு. உங்களுக்கு கொடுக்க இப்போதைக்கு எங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் தான் சார் இருக்கு. 1 லட்சம் ரூபாய வட்டியா வச்சுக்கிற, மீதி பணத்தை கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சரியா தப்பான்ல நான் பார்க்க மாட்டேன். முதல்ல காசை கொடுக்கற வழிய பாருங்க. சரி, எங்களுக்கு ஒரு வாரமாவது டைம் கொடுங்க. இல்ல ஒரு 3 நாளாவது டைம் கொடுங்க. தாத்தா, 3 நாளுக்குள்ள எப்படி தாத்தா இவ்வளவு காசு பரட்டி கொடுக்க போறீங்க? திருப்பி கொடுக்கறத பத்தி யார் யோசிச்சா? இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து ஓடி போயிடலாம். நீங்க பேசுறத என்னாலயும் கேட்க முடியுது. ஷின்சானை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் இந்த டாகியும் அடிமையா என்கிட்டயே இருக்கட்டும், புரியுதா? இந்த டாகி என்னுடைய காஸ்ட்லி பேண்டையும் காஸ்ட்லி ஷூவையும் நாசம் பண்ணிடுச்சு. இதெல்லாம் உங்க எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. அதெல்லாம் ஓகே தாத்தா. இவ்வளவு கம்மியான நேரத்துல நம்ம எப்படி பணத்தை உசார் பண்ணி கொடுக்க போறோம் சொல்லுங்க. அட, நம்ம ஊர்ல டாக் ஷோ நடக்க போகுதா? இதுல நாம ஜெயிச்சிட்டோம்னா 23 லட்சம் ரூபாய் பரிசு. வாவ், இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான் தாத்தா. கமான், இந்த இடத்தை 10 தடவை சுத்தி காட்டு ஷின்சான். டாகி கான்டெஸ்ட்ல வின் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். கமான் ஷின்சான், அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது சுத்து. இப்ப பாருங்க. ஷின்சான், குறுக்க வந்து காரியத்துக்கு எடுத்துட்டான். போயிட்டு அப்புறமா வரேன். தாத்தா, இப்ப என்ன பண்றது? தாத்தா, நீ கவலைப்படாத, எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீயும் ஷின்சானும் சேர்ந்து போட்டியில ஜெயிச்சாகணும். மதுரையில ஹாஸ்பிட்டல்ல கத்த கூடாது, புரியுதா தம்பி? எங்க தாத்தாக்கு என்ன ஆச்சு? உங்க தாத்தாவுக்கு எதுவும் ஆகல, தேவையில்லாம கத்தாத. மன்னிச்சிருங்க, சின்ன பையன் தானே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அடுத்த தடவை இப்படி பண்ண மாட்டான். இத பாரு ஷின்சான், நம்ம எப்படியாவது இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு தாத்தாக்கு அந்த பரிசு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். வா, நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். உன்னை சேட்டை பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கான்டெஸ்ட் நடக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆனா ஷின்சான் என்ன இப்படி ஆடிட்டு இருக்கானே. இந்த டாகிக்கு 80 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் முன்னாடியும் மிஸ்டர் டிஜி வேர்ல்டோட டாகி வரப்போகுது. அவங்க இந்த காம்படிஷனை எப்படியாவது ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கலாம். கோடையில பந்த சுத்தி சுத்தி இப்ப நம்ம எல்லாருக்கும் தலை சுத்துற மாதிரி பண்ண போதுன்னு நினைக்கிறேன். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல.
இந்த டாகிக்கு 98 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. யாரும் இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தது இல்ல. இப்ப மிஸ்டர் ஒச்சிரோவோட டாகி ஷின்சான் நம்ம முன்னாடி வர போகுது. கமான் ஷின்சான், உன்னால நிச்சயம் முடியும். நாங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்படியே நின்னுகிட்டு இருக்குமா இல்ல வேற ஏதாவது வித்த காமிக்குமா? வித்த காட்டுற அளவுக்கு திறமையான டாகி கிடையாது என்கிட்ட இருக்கு அந்த மாதிரி டாகி. ஆஹா, இது டான்ஸ் எல்லாம் ஆடுது. எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுது இல்ல? ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது ஆடுற ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு டாகி இந்த மாதிரி ஃப்ளவர் டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ளவர் டான்ஸா? ஃப்ளவர் டான்ஸ்? என்னது ஃப்ளவர் டான்ஸா? என்னது ஃப்ளவர் டான்ஸா? ஆச்சரியமா இருக்கு. இந்த டாகி ஃப்ளவர் டான்ஸ் பண்ணுதா? ஆஹா, எல்லாரும் ரசிக்கிறாங்க. இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. சூப்பரா இருக்கு. எவ்வளவு பிரமாதமா ஆடுது. ஷின்சானுக்கு 100க்கு 100 பாயிண்ட்ஸ். இந்த காம்படிஷனோட வின்னர் ஷின்சான் தான். இந்த காம்படிஷனுக்கு அப்புறம் ஷின்சான், தாத்தா, உச்சிரோ எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஷின்சான் நில்லு. பல நாட்களுக்கு அப்புறம் தாத்தாவும் உச்சிரோவும் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்க. இந்த நானும் கசாமாவும் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போறோமே. இன்னைக்கு ஃபுல்லா நான் ஃப்ரீயா இருக்கேன். டைமை வேஸ்ட் பண்ணாம நான் ஏதாவது உருப்படியா செஞ்சே ஆகணும். நீ கூட விளையாட வரியா கசாமா? ஏன் இந்த மாதிரி காதுல வந்து ஊதுற ஷின்சான்? உனக்கு என்னதான் வேணும்? என்ன கசாமா, காலையில பிரஷ் பண்ணலையா? இந்த நாத்தம் நாறுது. தேவையில்லாம பேசாம என்ன வேணும்னு சொல்லு. சரி வா, நம்ம 2 பேரும் நமக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடலாம். சரி வா, என் பின்னாடியே வரணும், சரியா? அப்ப நீ முன்னாடி போ. இந்த ஜென்மத்துல உன்னை திருத்தவே முடியாது. இங்க என்ன நடக்குது தெரியாதா? இது கேர்ள்ஸ் ஸ்கூல். ஆமா, இங்க என்ன நடக்குது? எதுக்காக நடக்குது? இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இப்ப கல்ச்சரல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஏ ஷின்சான், நம்ம எல்லாம் போக கூடாது. அடிபட்டு வந்தாதான் இவெல்லாம் திருந்தும். கேட்டுட்டியா? சரி, நீ இங்க வெயிட் பண்ணுப்பா, நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு ஒழுங்கா வாஷ் பண்ணிட்டு வா கசாமா. உன்ன மாதிரி நான் உன்ன ட்ரௌசரை ஈரம் பண்ற பையன் கிடையாது. ஓகே கசாமா, பத்திரமா பாத்ரூம் போயிட்டு வா. வாங்க டேஸ்டான ஃபுட்ட சாப்பிடுங்க. நம்ம சமையல் உண்மையா டேஸ்டா இருக்குன்னு சொல்றியா? முதல்ல இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பையனை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோமா? வாழ்க்கையில முதல் முறை நீ புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்க. டெஸ்டிங்காக வச்சுதான் முழுசா சாப்பிட்டியே. இவ்வளவு மட்டமான நூடுல்ஸ் பண்றீங்க, உங்க கையில பக்குவமே இல்லையா? சாஸ மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்னு சொன்னா எப்படி? அக்கா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. உங்க அம்மா எங்க இருக்காங்க? சீரியல் பார்த்து முடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ இந்த இடத்துக்கு யாரோட வந்த? முதல்ல எனக்கு சாப்பிட்டு ஏதாவது கொடுங்க. நீ என்ன சொன்ன? இத பாரு தம்பி, ஏற்கனவே வச்சிருந்த பொருளை முழுசா சாப்பிட்டுட்ட. இது ஒண்ணு ஓசையில கொடுக்கறதுக்கு இல்ல. மரியாதையா காசை எடு. காசு தரணும்னு முதல்ல சொன்னீங்களா? ஒன்னும் தெரியாதவ மாதிரி பேசாத. மரியாதையா காசு கொடுத்தாதான் உனக்கு அடுத்தது ஏதாவது சாப்பிட கொடுப்போம். ஒருவேளை உன்கிட்ட காசு இல்லன்னா மரியாதையா இங்க வேலை செய்யற வழியை பாரு. இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. அக்கா, சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமால, அந்த விஷயத்த மறந்துட்டேன். இங்க எங்கப்பா பாய்ஸ் டாய்லெட் இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் டேங்க் வெடிச்சிரும் போல இருக்கு. அக்கா, இங்க பாய்ஸ் டாய்லெட் எங்கக்கா இருக்கு? எவ்வளவு கியூட்டா இருக்கா. ஆமா, உனக்கு என்ன வயசாகுதுன்னு சொல்லு தம்பி. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? என் பேரு கசாமா, எனக்கு 5 வயசு ஆகுது. உனக்கு 5 வயசு ஆகுதா? பாக்க இந்த பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான்ல. கசாமா, உன்னை பார்த்தா இவங்க கியூட்னு சொல்றாங்க. எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஒண்ணு இல்லக்கா. நீ பாக்க ரொம்பவே கியூட்டா இருக்க. உன்னை வச்சு நான் ஒரு பெயிண்டிங் வரையவா? ஒரு 20 நிமிஷத்துல வரைஞ்சிருவேன் ப்ளீஸ். என்னது 20 நிமிஷமா? ப்ளீஸ் என்னோட வாயே ப்ளீஸ் சொல்றேன். நீ அலிங்காம குலுங்காம அப்படியே உட்கார்ந்து இருந்தேன்னா நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வரைஞ்சிடுவேன். ஓகே. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. சீக்கிரமா வரீங்கக்கா. சீக்கிரமே முடிச்சிடுறேன், அசையாத.
முடிச்சிடும் போல இருக்கு. 20 நிமிடத்திற்கு பிறகு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சீக்கிரமா போகணும். வரீங்க. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஷபா, என் வேலை முடிஞ்சது. இங்க பாரு கசாமா, இந்த பெயிண்டிங்ல நீ எவ்வளவு கியூட்டா இருக்க. என்னாச்சு? இந்த பேட் ஸ்மெல் எங்க இருந்து வருது? ஆமா, எங்க இருந்து ஸ்மெல் வருது. இந்த பையன் கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ஓடிப்போ. லைன்ல 2வது இருக்கிறவருக்கு 2 பிளேட் தரணும். வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் சீக்கிரமாவே போட்டு தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம கடையில இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்ததுக்கு அந்த ஷின்சான் தான் காரணம். வாங்கோ வாங்கோ எல்லாரும் வாங்கோ, நூடுல்ஸ் சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போங்கோ. வாங்கோ வாங்கோ எல்லாரும் வாங்கோ, நூடுல்ஸ் சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போங்கோ. வாங்கோ வாங்கோ எல்லாரும் வாங்கோ, வாங்கோ வாங்கோ. ஷின்சான், நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லி கழட்டி உள்ளன்னு பாக்குறீங்களா? எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. இந்த ஷின்சான், நீ வேலை செஞ்சதுக்காக நான் உனக்கு இதை தரேன். என்ன சொல்றீங்க? இது அப்படியே எனக்கா? அடுத்த வருஷமும் எக்ஸிபிஷனுக்கு மறக்காம வரணும், சரியா? உன்னை மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா வரேன். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், காசு கொடுத்தாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், காசு கொடுத்தாங்க. அடேங்க அப்பா, வயிறு ஃபுல்லா சாப்பிடவும் கொடுத்துட்டு அதுக்கு காசும் கொடுத்து அனுப்புறாங்க. இப்படிதான் இருக்கணும் எல்லாரும். நான் அந்த இடத்துக்கு மறுபடியும் போகவே மாட்டேன்.